செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை திருமங்கலம் அருகே பண பிரச்சினை காரணமாக துப்பாக்கி சூடு நிகழப்பட்டிருக்கிறது. முன்னாள் ராணுவ வீரர் மாரிசாமி துப்பாக்கியால் சுட்டதில் கூலி தொழிலாளி மற்றும் சிறுவன் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான விவரங்களுடைய நிகரார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம். அங்கு என்ன நடந்தது? விவரங்கள். திருமங்கலம் அருகே பணப்பிரச்சனை காரணமாக முன்னாள் ராணுவ வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் கட்டிட தொழிலாளி காயம் ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பார்ப்போமேனால் மதுரை மாவட்டம் திருமங்கலை அடுத்து இருக்கக்கூடிய கூடக்கோவில் பகுதியில் உள்ள பாறைகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் மாரிசாமி. முன்னாள் ராணுவ வீரரான இவர் அப்பகுதியில் பைனான்ஸ் தொழில் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த உறவினர் மணிகண்டன் என்பவருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்ததாகவும் கூறப்படும் நிலையிலே மாரிசாமிக்கும் மணிகண்டனுக்கும் இன்று காலையில் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வாக்குவாதம் முற்றி கையெழுப்பான நிலையிலே மாரிசாமி கையில் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து மணிகண்டனை மிரட்டிக் கொண்டிருந்ததாகவும் அப்போது மணிகண்டனுடைய சகோதரர் உதயகுமார் கட்டட தொழிலாளியான இவர் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்ற போது சண்டையை விளக்குவதற்காக வந்தபோது எதிர்பாராத விதமாக மாரிசாமியின் துப்பாக்கியை கை மூலமாக வைத்திருந்த துப்பாக்கியானது சுட்டபோது உதயகுமாரின் வயிற்று பகுதியில் துப்பாக்கி கொண்டு பாய்ந்ததாகவும் மேலும் தரமாரியாக மாரிசாமி சுட்ட போது அருகில் விளையாடி கொண்டிருந்த கிஷோர் வயது 14 வயதுடைய அந்த பள்ளி மாணவனும் தோள்பட்டையில் லேசான காயம் அடைந்ததை தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக மீட்டு அவரை மருத்துவமனைக்கு அனுமதித்திருக்கிறார்கள். மேலும் அங்கு உதயகுமாருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையிலே மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் பள்ளி மாணவனுக்கு லேசான காயத்துடன் தப்பித்த நிலையிலே கூடக்கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாரிசாமியிடம் இருந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் மாரிசாமி வைத்திருந்தது சிறிய ரக துப்பாக்கியா அல்லது ஏர்கன் வகையைச் சேர்ந்ததா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. மொத்தத்தில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையின் காரணமாக துப்பாக்கி சூடு நடைபெற்றது மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.